ஹெல்த்தியான அடை தோசை எப்படி செய்வது? ஒரு டம்ளரில் இட்லி அரிசி, அதே டம்ளரில் உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாம் கால் கால் பங்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். இது கூடவே 10 வரமிளகாய் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். அடுத்ததாக கிரைண்டரில் வரமிளகாயை போட்டு ஊற விட்டு, அடுத்து இந்த ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். அரைச்சி ஓரளவு கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்துக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், கலருக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு நான் ஒரு 5 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது அதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். அது கூட 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, 2 முட்டை சாஃப்டாக இருக்கிறதுக்கு, அடை நல்லா சாஃப்டாக வரும். அடுத்ததாக இதுக்கு ஒரு கார சட்னி, எண்ணெய், ஒரு மூடி தேங்காய், 5 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு தோசைக்கல் சூடானதும் நம்ம அடமாவை தோசை மாதிரி மெலிசாக தட்டாமல் ஓரளவு மொத்தமாக இருக்கலாம், லேசாக தட்டையாக வார்த்து சுற்றி நல்ல எண்ணெய் போடணும். எண்ணெய் போட்டு திருப்பி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும். வச்சு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தால் சுவையான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை அடை ரெடி. இதுக்கு கார சட்னி வித் நாட்டு சர்க்கரை தொட்டுக்கலாம். கிட்ஸ் எல்லாம் நாட்டு சர்க்கரை